இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி தாண்டா உன்னோட ஒய்ஃப். அந்த பசங்கள்ல அதுங்க உன்னோட குழந்தைங்கடா. எப்படி நடந்துச்சு? சரி சரி ஒன்னதான கேக்குற சொல்றா. சரி எப்படி நடந்துச்சு? எனக்கு என்ன அந்த மாதிரி ஆகணும்? அழாத. அப்ப அவங்க என் கூடவே இருந்திருக்காங்களாடா? நான் அவங்களுக்கு யாரும் மாதிரி நினைச்சிருக்கேன். டேய் நான் சொல்றேன் மச்சான். என்னடா நடந்துச்சு? எனக்கு என்னதான் பிரச்சனை? உன் வாழ்க்கையில நடந்த கல்யாணம் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நடந்த எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுடா. இது ஏன் எதுக்காகன்னு நீ கேக்குற எந்த கேள்விக்கும் சத்தியமா என்கிட்ட பதில் இல்லடா. ஆனா பாரதிய நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ எனக்கு தெரியல. ஆனா ஆனா அந்த பாரதிக்கு இதெல்லாம் தெரியும்ல, குழந்தைங்களுக்கும் நல்லா தெரியும்ல. அவங்க ஏன்டா என்கிட்ட எதுவும் சொல்லல? நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லடா. ஒண்ணு நீ பாரதி கிட்ட தான் கேட்கணும், இல்லன்னா உன் கேள்விக்கான எல்லா பதிலையும் நீயே தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட சொல்லணும்டா. உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்கும்போது நீ நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தடா. உன் கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ணிருந்த. பாரதிக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தப்போ நான் உன் கூடவே தான் இருந்தேன். உன் சந்தோஷத்தை நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. நீ இப்ப சந்தோஷமா இல்ல ஆதி. எது எப்படி நடந்திருந்தாலும் நீ அமெரிக்கா போயிட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்தோம். இந்த விதி பாரதியோட உன்னை சேர்த்து வச்சிருக்கு. அதுக்கு கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் நம்புறேன்டா. அந்த அர்த்தம் என்னன்னு நீதான் தேடி கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனாலதான் நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிருக்கணும். இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒன்னா இருக்கணும்னு எழுதப்பட்ட விதி. மச்சான், உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. அது எதுக்காகன்னு எனக்கு தெரியலடா. மச்சான் மச்சான், நீ என் ஃப்ரெண்டுடா. அவங்க மாதிரி உண்மை தெரிஞ்சும் என்னால உன்கிட்ட நடிக்க முடியாதுடா. நடிக்கவும் மாட்டேன்.